ராஜப்பா ராஜப்பா அருவாப்பட்ட ஆளுங்க மறுபடியும் வந்துட்டானுங்க. எங்க கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவானுங்க போல இருக்கு. உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆள் இல்லப்பா. நீதான் எங்க கடையெல்லாம் காப்பாத்தணும். விலைவாசி எல்லாம் இப்ப ஏறி போச்சு தெரியுங்களா? பணத்தை பத்தி கவலை இல்லப்பா, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. இந்தா வா. அம்மா அம்மா என்னடா அது? அரசாங்கம் அச்சடித்த பணம். ஓஹோ, நீயாவே இன்னும் அச்சடிக்க ஆரம்பிக்கலைங்கிறியா? டேய், மரியாதை அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடு. இல்ல இடது கையால எடுத்து போட்டு அடுப்புல எரிச்சிடுவேன். எடுத்துட்டு போடானா? அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எடுத்துக்க. நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும்டா. டேய், ஒருத்தரை முதுக வீங்க வச்சு 300 ரூபாய் சம்பாதிக்கிறத விட மூட்டை தூக்கி 3 ரூபாய் சம்பாதிடா. அதை என் 2 கையாலையும் வாங்கிக்கிறேன். தினம் கேட்டு கேட்டும் வசனம் எனக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. நான் வளைஞ்சு கொடுத்தேன், வாழ்க்கை என்ன பார்த்து நிமிந்து நின்னுச்சு. நான் நிமிந்து நின்னேன், வாழ்க்கை எனக்கு வளைஞ்சு கொடுத்துச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன விட்டுறேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லப்பா, உன் உடம்புல ஓடுற ரத்தம் அப்படி. நீ என்ன செய்வே? அப்பம் பிளேடு, புள்ள பிச்சுவா கத்தி. இந்த தொழிலையே விட்டுடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரு என்னையே விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாரு. ராஜப்பா, நீயும் இப்படி இருக்கிறத பார்த்தா எங்க எனக்கு கொல்லி வைக்க கூட நீ இருக்க மாட்டியோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுப்பா. ஏய், சாப்பாட்டுக்காக தான் இந்த தொழில் இறங்கி இருக்கிற. இன்னைக்கு அந்த தொழிலை விட்டுடு. 10 வீட்டுல 10 பாத்திரம் விளக்கியாவது உனக்கு சாப்பாடு போடுறேன்டா. இந்த தொழிலை விட்டுடுடா. அது என்னால முடியாதுமா. தினம் சாப்பாட்டுக்காகவும் சண்டை போட வேண்டியிருக்கு, சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கும் சண்டை போட வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. போடா. புருஷனை துரத்திட்டு வாழ்ந்து காட்டின என்னால பிள்ளைய துரத்திட்டு வாழ முடியாதா? போடா. போடா. ஏய், திரும்பி வரதா இருந்தா திரும்பி வா. போடா போ. அம்மா அம்மா நான் சொல்றது அம்மா அம்மா. மா பசிக்குதுமா, சாப்பாடு போடாம வெளியே துரத்திட்டு. என்னால பசி தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியல. துரத்தாருனா சாப்பாடு போட்டுட்டு இல்ல வெளியே துரத்தி இருக்கணும். மா நான் தெரிஞ்சிட்டேன். தெரிஞ்சிட்டியா? நிஜமா சொல்றியா? நான் உன் பிள்ளையாச்சுமா, போய் சொல்லுவா? சத்தியமா தெரிஞ்சிட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் கதவை தர. பாப்பா சாப்பிடலாம். ஏதோ பெத்த மனசாச்சு, அதான் கேட்கல. டேய், நிஜமாவே தெரிஞ்சிட்டியா? தெரிஞ்சிட்டமா.
சத்தியமா நாளை காலையில வரைக்கும் யார் மேலயும் கை வைக்க மாட்டேன். என்னடா இது? சார், டேய், டேய், இந்தா. ராஜப்பா ராஜப்பா ராஜப்பா, போற போக்க பார்த்தா இந்த ஊருக்கு அவன் பேரை வச்சிருவீங்க போட்டுக்கியா. எஸ்பி சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க, என்னையும் சொல்ல வைக்கிறீங்க. அவன பெரிய கொம்பனா? கொம்ப இல்ல சார், பெரிய வம்ப சார். இது வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனே அவன் புண்ணியத்தரா நடந்துகிட்டு வருது. அந்த ராஜப்பாவுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காசிராஜத்தேவனை பாளையங்கோட்டையில இருந்து டிஜிபியை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அந்த ராஜப்பா எங்க இருக்கான்னு மாத்திரம் சொல்லு. அவன் செத்து போற வரைக்கும் ரத்தம் வராம அடிக்கிறேன். சார், நான் இப்ப உங்ககிட்ட வந்ததே லீவு கேட்கதான் சார். எதுக்கே லீவு? என் பொண்டாட்டிக்கு டெலிவரி சார். சார், நான் வந்தது லீவு கேட்கத்தான். உனக்கு டெலிவரியா? இல்லீங்க, என் பொண்டாட்டிக்கு டெலிவரி. 2 பேர் பொண்டாட்டிக்கும் ஒரே நேரத்தில் டெலிவரியா? இல்ல 2 பேருக்கும் ஒரே பொண்டாட்டியா? சார், லுக் ஹியர். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் கையில விலங்கு ஏறணும், இல்ல உங்க தலையில இருக்கிற தொப்பி இறங்கணும். சார், அவன் இங்க இல்ல சார். வீடு பூரா தேடிட்டோம், அவன் இல்ல சார். பசுவை கூட்டிட்டு போனா கண்ணுக்குட்டி பின்னாடியே வரும். நட ஸ்டேஷனுக்கு. என்னைய கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஊரடிச்ச காசுல உத வச்சு தின்ன தெரியும், ஆனா அடிச்சவன் எங்கன்னு தெரியாதா? ஒழுங்கா வர்றியா இல்ல முழங்கால தட்டி முட்டியை பேக்கட்டுமா? வேண்டாங்க, நானே வர்றேன். ராஜப்பா, ராஜப்பா, உன்னை தேடிக்கிட்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கப்பா. நீ இல்லன்னு சொன்னதும் அம்மாவை ஸ்டேஷனுக்கு விட்டாங்க. அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் முரண்டு பிடிக்காம நீயா வரியா இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்டுட்டு அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. பார்த்துட்டு சும்மா வந்த. வா ராஜப்பா, வா. புள்ள செய்யற புண்ணியந்தா பெத்தவளை மோட்சத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஏதோ உன்னால முடிஞ்சது என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அழக்கூடாது. இவனுங்க கண்ணீரை கூட காசாக்கிடுவானுங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போய் வெந்நீர் போடு, கொதிக்கிறதுக்குள்ள வந்துடுறேன். தம்பி, போ போன்னு சொல்றேன்ல. போக மாட்டேன், அத நான் வந்துட்டேனே. போலீஸ்காரனுக்கு சொன்னதான் போவியா? இங்க போலீஸ்காரனுங்களே நான் சொன்னதான் போவாங்க. போமா. அவங்க போறாங்க சார். காசி ராஜன், நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் புதுசா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே புதுசா? ஏன் கேக்குறேன்னா, இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்த எந்த இன்ஸ்பெக்டரும் என் சம்மந்தம் இல்லாம சார்ஜ் எடுத்ததில்ல. மன்னிக்கணும், உங்க சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. நினைச்சேன். ஒரு ஆம்பளைய பிடிக்க வக்கு இல்லாம அவன் ஆத்தாள புடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அப்பவே நினைச்சேன். இப்போவாவது இந்த ராஜப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க. உட்காருங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்களும் உட்காரலாம். ஏந்திரா ஏந்திரா, தெருப்பொறுக்கி ராஸ்கல். இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல சாராய விக்கிற சந்தக்கடை நினைச்சியா? நீயா கைய நீட்டின விலங்கு மாட்டுவோம், கலகம் பண்ண விலங்கு மாட்டவே கை இருக்காது. இன்ஸ்பெக்டர், விளைவு தெரியாம விளையாடுறீங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுறேன். ஆஹா, நீ யார வேணாலும் அடிப்ப, யார வேணாலும் வெட்டுவ, காசு வாங்கிட்டு கலகம் பண்ணுவ, போலீஸ்காரனை மிரட்டுவ. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட கை கட்டி நிக்கவா நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம்? சும்மா ஏறு மச்சான். நான் நினைச்சேன்னா 1 மணி நேரத்துக்கு மேல நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அப்படி என்ன நான் செய்யக்கூடாத செஞ்சுட்டேன்? உன் தொழிலே தான் நானும் செய்யறேன். நீ அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கிற,
நான் அவன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கிறேன். அதான் வித்தியாசம். பத்தலன்னா சொல்லு, பங்கு தரேன். இதுக்கு மேல தகராறு பண்ண மாம உன் உடுப்பு உன் இடுப்புல இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. வெந்நீர் கோச்சிருக்கும். வர்றேன். ஜெயில் எப்ப திறக்கும், புலி எப்ப குதிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த ராஜப்பா. இப்ப நீயும் வந்துட்ட, நேரமும் வந்துருச்சு. இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இது பொய் இல்ல. வாழ்க்கையில எது பொய் இல்ல? மனுஷன் இருக்கிறது பொய், நடக்கிறது பொய். இப்ப நீ சிரிக்கிறிய, அது பொய். எல்லாமே பொய் தான். மனுஷன் மனுஷனா இருக்கிறது 3 நேரத்துல தான். தூங்கிட்டா மனுஷனா இருக்கான், செத்துட்டா மனுஷனா இருக்கான், குடிச்சா மனுஷனா இருக்கான். இப்போ நான் மனுஷனா இருக்கேன், சொன்னதை செய்வேன். சொல்லு ராஜப்பா. என் எதிரி குடும்பத்தோட இன்னைக்கு வெளியூர் புறப்படுறான். என்ன மட்டும் இல்ல, எத்தனையோ பேரை ஏமாத்தி எழுதி வாங்கின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன் வீட்டுல இருக்கு. அவன் வீட்டுக்கு நீ தீ வைக்கிற. உன் போதை இறங்குறதுக்குள்ள அவன் வீடு எரிஞ்சிடணும். என்ன சொல்ற? ஓகே, டன். ராஜா, இந்தாமா, நாளைக்கு வந்துடுறோம். வீட்டை பாத்துக்க. சரிங்கய்யா. அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். எங்ககிட்ட வீட்டை ஒப்படைக்கிறது இரும்பு பெட்டிக்குள்ள பத்திரத்தை போட்டு வைக்கிற மாதிரி பத்திரமா இருக்கும். இவன் என்னையே நம்ப மாட்டா. உன்னை நம்பிட்டா. பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க.
வீட்டுல யாரு? நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு அந்த நெருப்பு வச்சு ரொம்ப சந்தோஷப்பா. நான் சாகுறப்போ எனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நீ இருப்பியோ மாட்டியோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த குறைய நீ எனக்கு வைக்கிறப்பா. உன்னோடவே எனக்கு கொள்ளி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பா. இப்பொழுது என்னிட பிரயோஜனம்? சாவோட பாவமெல்லாம் தொலையட்டும். இனிமே யாரையும் அடிக்காம கையில ஆயுதம் ஏந்தாம வாழ கத்துக்கடா. செய்வியா? சத்தியமா செய்யமா? நீ சொன்ன மாதிரி வாழற. உண்மை சத்தியம். ஊருக்கு புதுசா எங்க போன? பரிசல் எங்க போதாங்க போன? என் பரிச அப்பப்ப ஆத்தோட போவோம். போவியா? சுத்த விவரம் கெட்ட ஆளா இருக்கிய. உட்காரு. சிகரெட். ஏப்பா இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்க? மனுஷங்களை தேடி. இந்த ஊர்ல மனுஷங்களை தேடி வந்திருக்கிறிய? ஊரா இது? உயிருள்ள சுடுகாடு. ரொம்ப பேர் புலி அடிச்சு செத்தாங்க, கொஞ்சம் பேர் கிளி அடிச்சு செத்தாங்க, அதுலயும் பாதி பேர் கொள்ளைக்காரங்க அடிச்சு செத்தாங்க. உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கிடையாதா? ஐய, கொள்ளைக்காரங்க தேர்தல் மாதிரிங்க, எப்ப வேணாலும் வருவாங்க. போலீஸ்காரங்க என்ன செய்ய முடியும்? ஊருக்குள்ள பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. என்ன பிரயோஜனம்? ரெண்டுக்கு நாங்க தான் தேங்காய் உடைக்கிறோம். இப்ப நீ வேற ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கிற, நீயும் போய் ஓட. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கா? இத பாரியா, நான் வளவளன்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன், 4 வார்த்தை பேசுவேன். ஆனா ஊர்ல என்ன வாயாடின்னு சொல்லுவாங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. இங்க பக்கத்துல ஊர் இருக்கான்னு தானே கேட்டேன். ஊரை சுத்தி மரம் இருக்கும், ஊருக்குள்ள காத்தடிக்கும், ஆத்துக்குள்ள மீன் இருக்கும், அடைக்குள்ள தேன் இருக்கும். எங்க ஊரு பெருமை சொன்னா 8 சில்லா மணக்கும். எங்க கடம்ப குடிக்க வந்துட்டு ஊர் இருக்கான்னா கேக்குற?
அக்கறையோட படகுல ஏறி அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்திருக்கேன். ஊருக்குள்ள போ, உனக்கு சக்கரை பொங்கலும் சாப்பாடும் கிடைக்கும். போ. பிரகாஷ். யோ. யோ, யார் யாரு? ஊருக்கு புதுசா? அதானே பார்த்தேன். இந்த மாதிரி Dress போட இந்த ஊர்ல வேற ஆளே இல்லையே. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல யாருமே நுழைஞ்சதில்ல. ஆமா, நீ என்ன ஜோலியா இந்த ஊருக்கு வந்திருக்க? அது வந்து தெரியும் தெரியும், சொல்லவே வேணாம். இந்த ஊருக்கு ரெண்டே விசேஷம். ஒண்ணு மலைக்கு மேல இருக்கிற காளியாத்தா, இன்னொன்னு மலைக்கு கீழே இருக்கிற ரிக்கா டான்ஸ் ரோசா. ஒன்ன பார்த்தா காளியாத்தாவை கும்பிட வந்தவ மாதிரி தெரியல, ரோசாவை புக் பண்ண வந்தவ மாதிரி தான் தெரியுது. நான் என்ன சொல்ல அட வந்தேன்னா விடப்பா, நான் என்ன தப்பு நான் சொல்றேன்? இந்த பாரு தம்பி, இப்ப நாட்டுல மழை இல்ல, தண்ணி இல்ல, பால் இல்ல, வேலை இல்ல, விவசாயம் இல்ல. இந்த செக்ஸும் சினிமாவும் இல்லன்னா ஜனங்க செத்துலப்பா போயிடுவாங்க. போ போ போ. அப்படி என்னதான் வசியம் வச்சிருக்கான்னு தெரியலையே. 3 நாள் கூட ரெஸ்ட் விடாம 30 நாளும் இல்ல ஆட்டம் போடுறா. எம்மடியோ தம்பி, ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே முத வீடு அவ வீடுதான். இப்போ உட்காருங்க. நான் தான் ரோசா. ஆமா, நீங்க எந்த ஊரு? வடுகப்பட்டியா, வாடிப்பட்டியா, சின்ன மனூரா, பெரிய மனூரா? பட்டணுங்க. பட்டணங்களா? அப்பா அம்மன் கோயில் திருவிழாவுல இந்த ரோசாவோட ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலனா ஆத்தா கோச்சுக்கிறான்னு அங்கங்க பேசிக்கிறாங்கல்ல. அது இல்லைங்க. அப்ப எக்ஸிபிஷன்ல இந்த ரோசாவோட ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலனா கலெக்ஷனே ஆர்டலியா. இப்படித்தான் பாருங்களேன், போன வருஷம் மானாமதுரை எக்ஸிபிஷன்ல என் ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலன்னு கொட்டாகியா கொளுத்து விட்டாங்களா. கொஞ்சம் இருங்க, மோர் கொண்டு வரேன். அம்மா, அம்சவல்லி, உன் கலர்ல அம்சமா ஒரு டீ குடுக்கறது. கடை சொல்ற மாமனுக்கு கண்டிஷன் வேற. ஆமா, உன் கடன் எல்லாம் எப்ப பைசல் பண்ண போற? கவலையே படாத அம்சே, தமிழ்நாட்டுல மழை பெய்யற அன்னைக்கு கட்டாயம் உன் கடன் அடைச்சிடுறேன். ஓஹோ, தமிழ்நாட்டுல கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பாஷை இருக்கா? அம்சே, பஜ்ஜி போட மாவு இல்ல, நீ வாங்க போகல. போறேன்பா. இந்தாயா மோர் குடி. நான் என்ன சொல்றேன்னா, தெரியா, இத பாரு. இழந்த பழம் இவ்வளவுதான் உலகம், நிலா காயுது. இதுக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். ஆட்ட நான் ஆடணும்னா ரேட்டு 200. நான் எங்க ஆடுறேன்? அவனுக்கு தான் ஆடிடுறானுங்களே. இத வருமா, நான் உன்னை ரெக்கார்ட் டான்ஸ்க்கு புக் பண்ண வரல. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். என்னது, ஊருக்கு புதுசா வந்திருக்கியா? பிறகுதுக்கு நான் தான் பூசாரின் மணி அடிட்டு வந்துட்டீரு. இதுல மோர் வேற. பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ள மாதிரி. இடத்த காலி பண்ணியா? மோரு சோறு கூட போறவா? அச்சு போயா. அம்மா, இப்படி கூற. இந்தாப்பா, இங்க வா. நீ என்ன ஊருக்கு புதுசா? என்ன சாப்பிடுற? காப்பியா, டீயா, சிங்கிளா, கப்பா? எனக்கு டீ எல்லாம் வேண்டாங்க. பட்டணத்துல இருந்து வரேன், எனக்கு ஒரு வேலை வேணும். வேலை வேணும்? வந்தே மாதரத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒலிக்கிற ஒரே தாரக மந்திரம் வேலை வேணுங்கிறது தான். அவன் வேலை தேடி கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போவான். நீ பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு வந்திருக்க. கூலி வேலையை தவிர இங்க வேற வேலை கிடையாதுப்பா. நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை கேட்கல, சாப்பிடறதுக்காக கேட்கிறேன். இந்த ஊர்ல வேலை தர யோகியதை உள்ள ஒரே ஆளு எஸ்டேட் ஐயா துரசிங்கம் தான். நம்ம நாட்டுல கடன் கேட்க போனாலும் வேலை கேட்க போனாலும் உடனே கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. எதுக்கும் போய் பாரு. ஏரிக்கு பக்கத்துல பாக்குத்தோப்பு, அதை தாண்டினா அவர் பங்களா தான். ரொம்ப நன்றிங்க.
சுந்தரி சுந்தரி, உனக்கு சங்கதி தெரியுமா? என்னடி சங்கதி? மூக்காட்டை எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டாளா? பங்கஜத்துக்கு பொட்ட புள்ள பிறந்திருக்கா? இல்ல கோடி விட்டுக்கிழமை மண்டை போட்டானா? மூடி ஓட்ட வாய. ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை புலி நுழைஞ்சிடுச்சு. ஒரு ஆளத்தோட சண்டை போட்டு கையாலேயே கழுத்து நடிச்சு கொண்டுட்டாண்டி. என்னடி புதுசா கதை விடுற? காட்டுல ஒரு சிறுத்தை புலி என் மேல பாஞ்சது. இடது கையாலேயே அதோட சண்டை போட்டேன். பயந்து போய் அது ஊருக்குள்ள ஓடி வந்துடுச்சு. பாதி செத்த புலிய எந்த வீரண்டி கொன்னா? வா போய் பாக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி அடிபட்டு இருக்கு? யாரு பெத்து புள்ளையோ? இவ்வளவு தடி பசங்க சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தானுங்க. எவனாவது ஒத்தாசிக்கு வந்தானுங்களா? கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தானுங்க. எவ்வளவு ஊமக்காயம் பட்டிருக்கோ. என் புள்ள பழைச்சதே இந்த புண்ணியவானாலதான். இன்னைக்கு இவனை 2ஆம் தடவையா 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன். எப்படி இவர் உயிரை காப்பாத்தி ஆகணும். அடேடே, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைங்க. புலி அடிச்சு செத்தவனை விட கிளி அடிச்சு செத்தவன் தான் ஜாஸ்தியும்பாங்க. தம்பி தைரியமான ஆள் தான். ஊமக்காயம் தான் பட்டிருக்கு, எப்படியும் பொழைச்சுக்குவாரு. அடியாத்தி, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. புலி சும்மா பிச்சு பிடுங்கி பிராண்ட் இருக்கே. ஏண்டி, புலிய நீ அடிச்சதா சொன்ன? அது நான் அடிச்ச புலி வேற. அந்த புலிக்கு ஒரு பக்கம் மீசை கிடையாது இல்ல. ஏ ரோசா, பார்த்தா பாவமா இருக்குடி. பார்த்து தேய். அத தேய்ச்சிட்டு இருக்கேன்ல. தேய்க்கிறேன் பொம்பளைன்னு தேஞ்சு போற அளவுக்கு தேய்ச்சு போடாதடி. ஆளு ஊருக்கு புதுசு போல இருக்கு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒழுங்கே கிடையாதா? சதா சர்வகாலமும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஏயா வேலை நேரம்னு வெளியே போர்டு வைக்கணும்னு சொன்னேன், கேட்டீங்களா? போர்டு எழுத கொடுத்துருக்குங்க. பாத்தியா, வேலை நேரத்துல வந்து தொந்தரவு பண்றாரு. ஆமா, எழுதி மாட்டிட்டா மட்டும் ஒழுங்கா வேலை பாத்துங்களாக்கும். ஏன் சார், எவன் ஊருக்குள்ள புதுசா வர்றது போறதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? எவனோ ஒருத்தன் ஊருக்குள்ள புதுசா வந்தானா புலிய அடிச்சானா? ஆளை பார்த்தா என்னமோ பஞ்சாப்ல இருந்து நேரா ஷேவிங் பண்ணிட்டு இங்க வந்திருப்பான் போல இருக்கு. ஐயா, அந்த புலிய நிஜமாவே வந்து அடிச்சானா? என்ன நாத்தனாரியா? சார், நீங்க இந்த ஊர் ஜனங்க மாதிரி புரியாமையே பேசுறீங்க. சார், அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல. உன்ன மாதிரி இருக்கிறானா? இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. இன்னைக்கு புலி அடிச்சான், நாளைக்கு ஆள் அடிப்பான், அப்புறம் ஊரையே கொள்ளை அடிப்பான். அவனால இந்த ஊருக்கு என்னென்ன தீங்கு விளைய போகுதுன்னே தெரியல. சார், எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணை வைங்க. கண்ணு இல்லையா, கண்ணையே வைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு டியூட்டி முடிஞ்ச உடனே நேரம் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தேன் நானு. வீட்டுக்கா? எதுக்கு? என்ன பாச கடைசி துண்டு விழுந்துருச்சே. துட்டு வேணுங்கும் போது துண்டு விழுந்துருச்சுவீங்க, கொடுத்த துட்டை திருப்பி கேட்கும் போது துண்டை விரிச்சிருவீங்களே. என்னையா ரொம்ப சலிச்சுக்கிற? அப்புறம் உழைச்சு சம்பாரிச்ச பணமா இது? பின்ன ஊரை கொள்ளையடிச்ச பணம் தானையா? ஒண்ணு கேள்விப்பட்டனே, எஸ்பி. குட் மார்னிங் சார். அதுல சார், எஸ்பி வர்றதா கேள்விப்பட்டனே, அது மெய்தானா? எஸ்பி வந்தா முதல்ல உடனே விஷயம் தெரியும். அந்த விசுவாசம் இருந்தா சரிதான். சாயந்தரம் வாங்க, நீங்க கேட்ட துண்டை வேட்டியா தந்துடுறேன். எங்களுக்கும் ஓரமா கிழிச்சு தரேன். வேலையை பாருங்க. என்னடி அம்சு, இந்த நேரத்துல கடையில இருக்க? வழக்கமா ஆத்தங்கரையில தண்ணி எடுக்க போயிடுவியே. சரி சரி. எங்கேயா சிறுத்தையை கொன்ன அந்த சூரப்புலி? ராஜப்பா, உன்னை தேடிக்கிட்டு இன்னொரு சிறுத்தை வந்திருக்குது, வந்து பாரு. அட போண்டா குண்டா இருக்கே, ஒன்னு எடுத்துக்கிறேன், காசு சாப்பிட்டுக்கிறேன். என்ன பேசவே கூடாது, என் பின்னாடியே வாயா. எங்க? என்னது எங்கயா? நான் புறப்படுன்னு சொன்னா மாடு கூட எங்கன்னு கேட்காது, நீ கேக்குறிய? யோ, உனக்கு கை இருக்காயா? இருக்கு. இந்த கையோட தான் கூட்டிட்டு வர சொன்னாரு துரசிங்க ஐயா. புறப்படே. நான் சொல்லல, அவருதான் தரிசிக்க போன தெய்வம் தந்தி கொடுத்து வர சொன்ன மாதிரி. போயிட்டு வாப்பா. பாப்பலாம். என் கூட வரதுன்னா ஒரு நிபந்தனை. என்ன? கேள்வி கேட்க கூடாது, பேசக்கூடாது. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன் கொட்டிக்கிட்டு வரணும், புரியுதா? சரி. சரியில்லை. சரி, ஊன் கொடுறதுக்கு முன்னாடி உன்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? போனா போகுது, ஒரு கேள்வி தானே, கேட்டுக்க. இப்படி கண்ணுல விரல விட்டு காது வரைக்கும் ஆட்டுறியே, நீ யாரு? நான் யாரா? இந்த பாரியா, நான் வளவளன்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன், 4 வார்த்தை பேசுவேன். ஆனா என்ன ஊருக்குள்ள வாயாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல உள்ள மரஞ்செடி கொடிகளை கேட்டா கூட சொல்லும் சுந்தரி யாருன்னு. இருந்தாலும் சொல்றேன்,
என் ஆத்தா தூத்துக்குடி, அப்பம் பரமக்குடி, 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது கள்ளக்குடி, நாங்க பிழைக்க வந்தது இந்த கடம்பக்குடி. இந்த அம்மா அவதாரமானது இந்த ஊர்ல தான். நான் பிறந்ததும் எங்க ஆத்தா ஜன்னியில செத்தா, 1 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தண்ணியில செத்தா. என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா இருக்கா, அவதான் இப்பவும் எனக்கு தாயா இருக்கா. அனாதையா இருக்கிறது பாவம்பாங்க, ஆனா என்ன பொறுத்தவரையிலும் சௌகரியம் தான். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களெல்லாம் எனக்கு தெரியும், மாடுங்களுக்கு என்ன தெரியும்? காட்டுக்குள்ள பாட்டு, கம்பஞ்சோறு மோரு, மத்தியான குளியல், மாலையில வீடு, இதுதான் என் பொழப்பு. எப்படி? நல்லா இருக்கு. ஆமா, துரசிங்க ஐயா கிட்ட நீ என்ன கேட்க போற? ஊசியும் நூலும். ஊசியும் நூலுமா? எதுக்கு? உன் கிழிஞ்ச வாய தைக்க. அம்மா அம்மா, வீராதி வீரன் சூராதி சூரன் நொண்டி புலியை அடித்துக் கொன்ற எலி குஞ்சு வந்திருக்கிறார். என்ன 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 கை நீடுது? ஆமா வாங்க, உங்களை பார்க்கணும் தான் எங்க வீட்டுக்காரர் வர சொல்லி இருந்தார். உள்ள வாங்க. வாங்க அங்கிள். புலம்பிட்டா போ தனியா. அப்பா, புலி அடிச்சு கொன்னாரே, அவர் வந்திருக்காருப்பா. பாப்பா கீழே உட்காருங்க, வந்துடுவாரு. வா. வணக்கங்க. வணக்கப்பா. நான் உயிருக்குற நேசிக்கிற என் மகனை காப்பாத்திருக்கேன், ரொம்ப நன்றி. உன் பேர் என்னப்பா? ராஜப்பா. புலியோட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு வலிமை இருக்குன்னா உனக்கு என்னன்னு தெரியும்? மல்யுத்தம், சிலம்பாட்டம், சோடா பாட்டில், செயின், கராட்டே, இந்த மாதிரி. ஓ, உன் ஹைட் என்னப்பா? 5'10". ஐ see. பாடி? 40 இருக்கும். வெரி குட். நீ கருப்பா சிவப்பா? என்ன சார் இது, எதிர்க்கவே நிக்கிறேன் தெரியலையா? பார்த்தா தெரியாதுப்பா, எனக்கு பார்வை இல்லை. என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம கேட்டேன். எனக்கு பார்வை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில மௌனமாயிட்டியே, அந்த மௌனத்துலதான் மனிதாபிமானம் இருக்கு, மன்னிப்புல இல்ல. என்னோட ஹைட்டு கேட்டீங்க, பாடி கேட்டீங்க, நிறத்தை கேட்டீங்க, குணம் என்னன்னு கேட்கவே இல்லையே. இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக எப்போ உன் உயிரை பணைய வச்சியோ அப்பவே உன் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வேலை தேடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். உனக்கு வேலை தரத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். சார், நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்க போறது உயிர் கொடுக்கிற வேலை இல்ல ராஜப்பா, உயிரை எடுக்கிற வேலை. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு பொது எதிரி இருக்கான், அவனை நீ அழிக்கணும். பொதுமக்களுக்கு புத்தி இல்ல, போலீஸுக்கு சக்தி இல்ல. இந்த துரசிங்கமோ கண்ணிருந்த சிங்கம் ஆயிடுச்சு. அந்த வெறி நாயை அழிக்க உன்னாலதான் முடியும். என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு ஒரு கசப்பான இறந்த காலம் இருக்கு. எனக்குள்ள இருந்த ஒரு மிருகத்தை எனக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டேன். என்ன தூண்டி விட்டு அதை தோண்டி எடுத்துறாதீங்க. வன்முறையில ஈடுபடக்கூடாதுன்னு உனக்கு நீயே ஏதாவது சட்டம் கட்டம் போட்டுட்டு இருக்கியா? சட்டமா இருந்தாலும் தாண்டி வந்துருவேன். இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வட்டம், நெருப்பு வட்டம். நிச்சயமா என்னால தாண்டி வர முடியாது. நிச்சயமா முடியாது, சத்தியமா முடியாது. சரி, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வான்னு நான் உன்னை வற்புறுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உன்னை கேட்டுக்கிறேன், உன் திறமைய, வலிமைய, மனோபலத்தை என் மகனுக்காவது கத்துக்கொடு. என் புதக்குழியில புல்லு முளைக்கிறதுக்குள்ள அந்த அருகும் புல் ஆலமரமாகட்டும். என் லட்சியத்தை அவனாவது நிறைவேற்றட்டும். என்னப்பா சொல்ற? சரிங்க. அக்கா அக்கா, ரயில் விளையாட்டு விளையாடலாம்க்கா. விளையாடலாமே. பசங்களா எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், ஏறி படிக்கடா. சரிடா, பாத்து. டேய், மெதுவாடா.
பறிச்சு போடுடா. என்ன ஓய் ஏண்டி ஓட்டவாய், எத்தனை நாளா இந்த வேலை? உனக்கு மட்டும் ஓட்ட இல்லாம வாயை ஒட்டி வச்சா பெற்றிருக்காங்க ஆட்டா. மரியாதையா பேசு. ஆமா, பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன் மாடுகள்லாம் பண்ணையில திருடி தின்னுதுங்க, நீ தென்னை மரத்துல திருடி தின்றியா? யோ, யார பாத்தியா திருடிங்கற? உன்னதான். தென்னை மரத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க? என் மாட்டுக்கு புல்லு புடிங்கிட்டு இருந்த. ஏன், உன் தலையில தான் புல்லு இருக்கே, பிடிக்க போடுறது. இண்டலா, தலையில எப்படியா புல்லு இருக்கும்? தென்னை மரத்துல புல்லு இருக்கும் போது உன் தேங்காய் மண்டையில புல்லு இருக்காத? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் மாடுகள்லாம் வாழைத்தோப்ப காலி பண்ணிருச்சுங்க. அத பாத்தியா, திருடி தின்ன கொழுத்து போய் கிடக்குதுங்க. எல்லா கழுதையும் பிடிச்சு கட்டி போட்டேன். நஷ்ட இங்க வச்சுட்டு ஓட்டிட்டு போ. எப்படி நஷ்ட ஈடு கட்டலனா என்னையா பண்ணுவ? கயிறு ரெடியா இருக்கு, மரமும் ரெடியா இருக்கு, உன்னை சேர்த்து கட்டி போட்டுருவேன். அப்போ நஷ்ட ஈடு கட்டாம மாட்டை அவுத்து விட மாட்டேன்ல? அங்கிள் அங்கிள், சுந்தரி பாவம், நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், மாடுங்களை அவுத்து விட்டுருங்க. ஏய் சுண்டக்கா பால, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த திமிர் பிடிச்சவளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. யோ, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் பருக்கையிலேயே மறைக்கிறவன். என்கிட்டயா வேலை காட்டுறேன்? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு. பாரியா, நான் சொன்னதுதான். இந்த ரோசா ரூட்டை மாத்துவாளே தவிர ரேட்டை மாத்த மாட்டா. புடவையோட ஆடணுமா 300 ரூபாய், தாவணியோட ஆடணுமா 400 ரூபாய், ஆட ஜாக்கெட்னா 500 ரூபாய். 1000 ரூபாய் தரேன். அதுக்கு எப்படி ஆடுவேன்னு கேட்டு சொன்னார் ஐயா. ஐயாவா? அதான் நம்ம சிங்கப்புரம் பிராசு தவிர மீதி எல்லாமே இருக்கு. என்ன வயசுதான் 80க்கும் 90க்கும் நடுவுல. சாகப்புற காலத்துல பெருசுக்கு சில ஆசைங்க. மத்தியானமான கோழி குழம்பு சாப்பிடணும், சாயந்தரமான அல்வா சாப்பிடணும். ஒரு நாளைக்காவது இந்த ரோசாவுடைய ஆட்டத்தை தனியா பார்க்கணும். அதுதான் அவருடைய லட்சியம். சரின்னு சொல்லு ரோசா. யோ, எந்திரியா. ஏன் இப்பவே போலாங்கிறியா? பெருசு பகல தூங்கிட்டு இருக்கோம். யோ, நான் ஒண்ணு படிதண்ட பத்தினி இல்ல. எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. இந்த ரோசாவை மோந்து பார்க்கணும்னா கூட ஒரு அந்தஸ்து வேணியா. ஓனரையும் பண்ணியும் வந்து உடச்சி பார்த்தா மூக்குல முள்ளுதான் குத்தும். அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு ஆள விடு. பெரிய இடம் பாப்பா. பெருசு கூட்டுது சின்னது கூட்டுன்னு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆமா சொல்லி என்ன கலாட்டா? வேற ஒண்ணு இல்ல, ரோஜா பூ பறிக்க வந்தேன், கையில முள்ளு குத்துருச்சு, வரேன். ரோஜா என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, இது ராசா விட்டு கட்டுலு. இதுல காசு கொடுத்து படுத்துக்க ஒரு ஓனம் ஆசைப்பட்டுச்சு, அதான் அடிச்சு வரட்டிட்டேன். இந்தாயா, இன்னைக்கு பிடிச்ச யாராவுல குழம்பு பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போறது. நான் எஸ்டேட்லயே சாப்பிட்டேன். அப்புறம் ராத்திரிக்கு நம்ம நிலைமையை பாத்தியா? என்ன போலீஸ் வேலை பாத்துக்கிட்டே போஸ்ட் ஓட்ட வேண்டியதா இருக்குது. அந்த மூஞ்சிய பாத்து ஓட்டியா, இல்லன்னா மலர்சாமி கோச்சுக்க போறான். நிறுத்துங்கடா. என்ன சிரிப்பு? போலீஸ்கார போஸ்ட் ஓட்டலாம், ஆனா சாணி அடிக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் வர வர எங்களை பார்த்தா கிள்ளுகிரியா போச்சு இல்ல? ஏய் நீ இறங்கப்பா, இன்னும் நிறைய போஸ்ட் ஓட்ட வேண்டியிருக்குது. கவனிச்சுக்கிறேன்.
என்ன உயிரோடவோ பணமாவோ புடிச்சு தர்றவங்களுக்கு 20,000 ரூபாய். சாபாஷ். இந்த வேலை என் தலைக்கு ரொம்ப குறைச்சல். இது என்ன கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மார்க்கெட் வேல்யூல என்ன ரொம்ப குறைச்சிட்டாங்க. அரசாங்கத்துல என் தலைக்கு எப்ப வேலை ஏத்துறாங்களோ அப்ப பிடிபடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஏன் இன்ஸ்பெக்டர், புயலை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட விலங்கு இருக்கா? இந்தியன் பீனல் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இதெல்லாம் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனா நான் இதெல்லாம் படிச்சுட்டு காட்டுக்கு வந்துட்டேன். அரசாங்கத்துல போலீஸ் வச்சிருக்காங்க, ஆனா நான் போலீஸே இல்லாத அரசாங்கம் வச்சிருக்கேன். சோசியலிசம். சோசியலிசம் பேசுற அரசாங்கம் கூட தனக்கு வர பணத்தை யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா இங்க வித்தியாசமே இல்ல, எல்லாருக்கும் சரி பங்குதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உயிரோட என்ன பிடிக்க நினைக்கிறது ஏறின விலைவாசியை இறக்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். இந்த பிச்சை காசு 20,000 ரூபாய்க்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேணாம். இருந்த இடத்திலே செத்து தொலைஞ்சிருந்தா அரசாங்கம் கொடுத்திருப்பான்டா 20,000. ஃபூல். பணம் தான் உனக்கு முக்கியம்னா நான் தரேன் 1 லட்சம் ரூபாய். எடுத்துட்டு ஓடிப்போ. கடமை தான் முக்கியம்னா இந்த துப்பாக்கி என்ன சுட்டு இழுத்துட்டு போ. பணத்தை எடுத்துக்கிட்டா நீ புத்திசாலி, துப்பாக்கி எடுத்துக்கிட்ட நீ துரதிருஷ்டசாலி. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சொல்றா. உனக்கு 6 சான்ஸ் தாங்க. அநியாயமா 6 போலீஸை சுட்டு பண்ணிட்டியே. உனக்கு 7வது சான்ஸ் தர. ஓடிடு. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, ஓடிடுறா. திரும்பி பார்க்காத. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? பொறாமதான். யார் மேல? இந்த குடத்து மேல. ஏன்? இந்த குடம் பண்ண புண்ணியம் கூட இந்த குடும்பாவி பண்ணலையே. உன் இடுப்பு மேல சிம்மாசனம் போட இது என்ன தவம் பண்ணுச்சோ? சரியான ஆள் தான் நீங்க. அம்சவல்லி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, சொல்லட்டுமா? உட்கார்ந்து பேசுவோமா? சொல்லுங்க. உன் தாவணி சாயம் போற வரைக்கும் உனக்கு முத்தம் கொடுக்கணும். வெக்கங்கிட்ட ஆசை. இப்படி ஆத்து பக்கமே பொண்ணு பார்த்துட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்கு வந்து பொண்ணு பாக்குறது என்னைக்கு? பொறுத்துக்க, தை மாசம் பிறக்கட்டும். அது என்ன தை மாசம்ங்கிற கணக்கு? தை மாசம் தான் அறுவடை மாசம். உழைப்பாளிங்க கையில 4 காசு போடுற மாசம். அது மட்டும் இல்ல, தமிழ்ல அதான் 10வது மாசம். கல்யாணத்துக்கும் 10 மாசத்துக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. நினைச்சேன். யாரோ சொன்னாங்க, நான் நம்பல. ஏண்டி அம்சவல்லி, மொர மாப்பிள நான் இருக்கிறேன் கல்லு மாதிரி உன் கைப்பிடிக்க, அதுக்கு முன்னால ஓடி பிடிச்சு விளையாட இன்னொருத்தானா? மாமா, கல்யாணங்கிறது ஒரு பொம்பளைக்கு சொந்த விஷயம். அதுல அனாவசியமா தலையிடாத. என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பொம்பளை முறை பார்த்து ஒத்துக்க மாட்டா, முகம் பார்த்து தான் ஒத்துக்குவா. என பார்த்து ஒத்துக்க மாட்டா, குணம் பார்த்து தான் ஒத்துக்குவா. உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, உன்னை இவ்வளவு தூரத்துக்கு பேச வச்சுட்டானே, இவனை சொல்லணும். ஏய், உன் உடல்ல உருவி இவளுக்கு தாலி செய்யறேன்டா. நான் அப்படி செய்ய மாட்டேன்டா. இவளுக்கு தாலியை கட்டிட்டு உன் குடலை ஏன் அடிச்சுட்டு சாகுறீங்க? நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு செத்து போனா இந்த பொண்ணு
கல்யாண பத்திரிக்கையில பொம்பளை பேரும் ஆம்பளை பேரும் சேர்ந்து வர்றது நம்ம கையில இல்லையா? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. கூட்டிட்டு போடி. போயானே. டேய், உன்னை பாத்துக்கிறேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. போடா. நேத்து மலைச்சாமிய பார்த்தேன். அவரை பத்தி போஸ்டர் ஓட்டின ஆள் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காராம். ஆளு மாட்டிக்கிட்டா நிச்சயமா மாறுகையும் மாறுகாலும் வாங்கிடுவார். எந்திரிங்கயா, எந்திரிங்கயா. ஒரு போஸ்ட் ஓட்டினா போதும்னு சொன்னேன். இவன் தான். உடனே புறப்படுங்க. எல்லா போஸ்ட் சுரண்டி எடுத்து நல்லா கழுவி விட்டுரும். வாங்க. என்ன பூதம். ஆத்தா, காளியாத்தா, உனக்கு சூடம் கொளுத்திருக்கேன், பூ வாங்கி போட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் உன்கிட்ட எந்த கோரிக்கை வச்சதில்ல. இப்பதான் முதல்ல உன்கிட்ட நான் உன்னை கேட்க போறேன். பக்தாய், உன் பக்தியை மெச்சினேன். டாக்டரிடமும் வக்கீலிடமும் கடவுளிடமும் எதையும் மறைக்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? தாயிடம் என்ன வேண்டும்? தயங்காமல் கேள் மகளே. ஆத்தாளா, ஆத்தாளா பேசுறது. ஆத்தா கண்ணு திறந்துட்டா. ஆத்தா எனக்கு கண்ணு திறந்துட்டா. இல்ல, ஆத்தா வாய திறந்துட்டா. என்ன வேண்டும் கேள். என்ன பூ போல பாத்துக்கிற மாதிரி ஒரு புருஷன் வேணும். ஒரே ஒரு புருஷன் தானே? ஆத்தா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஒரே ஒரு புருஷன் தான். நல்ல வேலை, உன் ஓட்ட வாய்க்கு எங்க 2 புருஷனை கேட்டுருயோன்னு இந்த ஆத்தா பயந்தே போயிட்டா. உன் புருஷன் பிறந்து 27 ஆண்டுகள் ஆகிவிட்டன மகளே. யார் ஆத்தா? யாரு? அவன் ஒரு வீரன், தீரன், மகா சூரன். உன்னை அடக்குவதற்காகத்தான் முதலில் புலியை அடக்கி பழகச் சொன்னேன். இப்போது புரிகிறதா அவன் யார் என்று? புரியுது புரியுது, ராஜப்பா. அவனேதான். ஆமா, இவ்ளோ பேசுறிய தாயே, இத்தனை நாள் நீ ஏன் பேசாம இருந்த? அம்பாள் எந்த காலத்துக்கடி பேசினா? அறிவு கெட்டவள. ஏண்டா, இத்தினூண்டு வயசுல உனக்கு இவ்வளவு சிலுமிஷமா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்தியா? எட்டு செருப்ப. அந்த வேலை பரிசல் இருக்குது. இல்லேனா நீந்தியில போனோம். ஏமா, ஆத்துக்கு அந்த பக்கம் போகணும். எவ்வளவு கேக்குற? பரிசல் மனுஷங்களுக்கு தான். யானை எல்லாம் ஏறது இல்ல. பஸ்ல ஏறினாலும் சிக்கல், பரிசல்ல ஏறினாலும் சிக்கலா? யோ, நான் என்னையா பண்றது? அவன் புள்ள வேணும்னு ஆழ மரத்தையும் அரச மரத்தையும் சுத்தி வராங்க. எங்க அம்மா புள்ளையாரெல்லாம் சுத்தி இருக்காங்க. அதான் நான் வந்து பிறந்துட்டேன். யோ, பொண்ணு பார்க்க போறையா, என்ன கொண்டு விட்டுறியா? உனக்கு பொண்ண ஸ்பெஷல ஆர்டர் பண்ணில பெக்கணும். கிண்டலா பண்ற? கூலி எவ்வளையா? 5 ரூபா. 5 ரூபாயா? ஆமா, ஒரு ஆளுக்கு 1 ரூபா. நீ தான் 5 ஆளாச்சே, 5 ரூபா. ஏப்பா, இவ்வளவு கனமா இருக்கியே, உன் இடம் எவ்வளவு இருக்கும்? எடை பாக்குற மிஷின்ல நானும் ஒரு நாள் ஏறி பார்த்தேன். எல்லாருக்கும் வரும்ல ஒரு சீட்டு, எனக்கு வந்துச்சு. எடை தெரிஞ்சுதா? எடை எங்கேயா தெரிஞ்சிச்சு? தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள் வந்துச்சு. என் முறை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? எல்லாம் முறைப்படி நடக்கணும்னு தான். இத பார், இதான் மாப்பிள்ளை கல்லு. இந்த கல்லை தூக்கி தோளுக்கு பின்னாடி போட்டாச்சுன்னா எங்க ஊர் பொண்ணு உனக்கு கிடைக்கும். என் சுந்தரிய தூக்கிட்டு போறதுக்குள்ள நான் வந்திருக்கேன். இந்த கல்லை தூக்கிட்டு போறதுக்கா? சுந்தரி உனக்கு முறை பொண்ணுதான். எங்க ஊர் வழக்கப்படி இந்த கல்லை தூக்குறவனுக்கு தான் பொண்ணு. இது என்ன பிரமாதம்? இமயமலை தெரியுமா? இமயமலை அதையே தூக்கி போட்டு பந்தாடுவேன். என் சுந்தரிக்காக இந்த கல்லையா தூக்க மாட்டேன். இது என்ன பெரிய பிஸ்கோத்து? இந்த ஆள் கல்ல தூக்கிட்டான்னா இவனை தான் கட்டிக்கணுமா? ஆமாண்டி, ஊர் வழக்கம் அதான். பயமா இருக்குடி. இவன் நிஜமாவே கல்ல தூக்கிடுவானா? கல்லையா? இவன் மலையே தூக்கிடுவான் போல இருக்குடி. இவன் தாண்டி இவன் புருஷன். நல்ல குண்டு குண்டா இருக்கேன்டி.
மச்சாமி விடுறாண்டு என்னடா மலைச்சாமி வந்திருக்கேன், மலைச்சு போய் நிக்கிறீங்க. நாள் கழிச்சு வந்ததும் நடைமுறை மறந்து போச்சா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா சொல்லாமலே அனுப்பணும்டா நாய்களா. ஏய்யா, ஆட்டுக்கு காது கேட்கும்ல? கேக்குங்க. அதானே, செவிட்டாட்ட கொடுத்து ஏமாத்திராத, சமூகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துரும். அடடே, அரிசி மூட்டையா? அடடே, 2 மூட்டையா? பலே பலே பலே. அது என்ன, கோழி முட்டையா? என்ன ரொம்ப சிறுசா இருக்கு? தன்னாசி அன்னாசி பழத்தீசம் வந்தாச்சு போல இருக்கு. அது என்ன கோழியா? என்னையா இட குறைச்சலா இருக்கும் போல இருக்கு. ஆஹா, வாழைத்தாரு. ஆஹா, சமூகத்துக்கு தேவையானது அத்தனையும் கொண்டாத்தாரு. டேய் கோல்முட்டி ஐயா, இந்த ஊர்ல இருக்கிற முண்டங்கள்ல ஆ, எனக்கு பிடிச்ச முண்டம் நீதான்டா. எனக்கு ஆ. மூளைனா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இருக்குல்ல? ஐயா, அது சமையலுக்கு ஆகாதுங்களே. சமயத்துக்கு ஆகும்ல, ஐயோ, நீயே வச்சுக்க. எதையும் விட மாட்டார் போல இருக்கே. யாரா இது? எனக்கு பிடிச்சிருந்ததை தூக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அனுபவி. அந்த பொண்ணை விடல, போனம் விழும். யாரா நீ? நான் தான் அவளை கட்டிக்க போற முறை மாப்பிள. இல்ல, அவன் என்னத்தான் விரும்புறான். நான் தான் அவளை கட்டிக்க போறேன். விடுறான். சபாஷ், சரியான போட்டி. ஒண்ணு ஒருத்தி, புருஷன் 2 பேர். போடாம முட்டான். இல்ல நீனோட 3வது. தபார், நான் ரொம்ப நியாயஸ்தன். ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு 2 புருஷன் இருக்க கூடாது. யார் அவளுக்கு தாலி கட்டுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒரு கையில வாக்கரிசி வச்சிருக்க, ஒரு கையில அச்சத அரிசி வச்சிருக்க. எந்த அரிசி யாருக்கு வேணும்னு சண்டையிலே ஜெயிச்சு புட்டா பொண்ண கட்டு ஐலசா, சண்டையில தோத்து புட்டா செத்து போட ஐலசா, 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 சண்டை போடு ஐலசா, 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 பொண்ண கட்டு ஐலசா, சண்டையிலே ஜெயிச்சு புட்டா பொண்ண
உண்மையான வீரன். உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்படி ஒரு வீர உயிரோட இருக்கிறது எனக்கு ஆபத்து இல்ல. பட்டப்பகல்ல ஒரு பொட்டப்பள்ளி இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஊர் ஆம்பளைங்க சும்மா நிக்கிறாங்க. கோழி கூட தன் குஞ்சை காப்பாத்துறதுக்காக மருந்தோட சண்டை போட்டு பறக்க பாக்குது. ஆனா இந்த ஊர் ஆம்பளைங்க கோழி விட கோழையா இருக்காங்க. ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாத ஆம்பளைங்க பிள்ளைய மட்டும் பெத்துக்கிறாங்க. ஏன் இதை யாரும் எதிர்த்து கேட்கல? உங்களுக்கு தான் பார்வை இல்லை இந்த ஊருக்குமா? ராஜப்பா, உன் கோபத்தை நான் ரசிக்கிறேன், மதிக்கிறேன். உனக்கு கொதிக்கிற ரத்தம் அதே மாதிரிதான் எனக்கு கொதிச்சது. உனக்கு புடைக்கிற நரம்பு அதே மாதிரிதான் எனக்கும் புடைச்சது. அந்த டிசம்பர் மாச சாயங்காலத்துல அவங்களை எப்படி தீர்த்து கட்டணும் தான் துப்பாக்கியோட போனேன். இந்த உலகத்தை நான் கடைசியா பார்த்தது அன்னைக்குத்தான். மரியாதை அந்த பொண்ணை விடுற. இந்த மலைச்சாமிக்கு உத்தரவு போடுற புதுச்சாமி யாரா நீ? உங்க அக்கிரமங்களை தட்டி கேட்க வந்திருக்கிற சிங்கம், துரசிங்கம். பலே சிங்கமா? உன்னை புடிச்சு கூண்டுல அடைச்சு போடுறதுக்குள்ள இந்த இடத்தோட ஓடி போயிடு. நான் ஓடுறதா? உங்களை ஓட ஓட விரட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன். மரியாதை அந்த பொண்ணை விட்டுடு. விடலன்னா சுடுவேன். சுடுவேன். சுடாதரா, சுட்டா செத்துருவான். செத்தா இந்த ஊர் ஜனங்க மறந்துருவாங்க. நம்ம ஊர் ஜனங்களுக்கு ஞாபக சக்தி 7 நாளைக்கு தான். நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு என் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். நான் செய்யற கொடுமைகளை கேட்டு நீ சித்திரவதைப்படணும். அதுக்கு புதுமையா ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்யலாம்? நீயே சொல்ல. அலைது பார். கை கட்டுறா. எனக்கு இந்த ஊருக்கும் ஒரு புது எதிரி இருக்கான்னு சொன்னேனே, அது அவன் தான். இப்ப சொல்லு, அவன் அழிக்க நான் ஆள் தேடுறது தப்பா? எனக்கு நீ ஒரு ஆயுதமாறு கேட்டது தப்பா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. உன் நெருப்பு வட்டத்திலிருந்து நீ எப்ப வெளியே வர போற? நீ போட்ட கோடு என்ன லட்சுமணன் போட்ட கோடா? தாண்டி வந்தா தப்புன்னு சொல்றதுக்கு சொல்லு ராஜப்பா. அந்த வட்டத்தை விட்டு எப்ப நீ வெளியே வர போற? Come on, tell me, tell me. போயிட்டியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ராஜப்பா, எதிர்பார்க்கவே இல்லை.
ஐயோ பாவம், எப்படி இருந்தா இப்ப எப்படி போறா பத்தியா? கட்டையில போறவனுங்க என்ன பாடுபடுத்தினானுங்களோ தெரியலையே. செவ்வந்தி பூ மாதிரி இருந்தவளை எப்படி சீரழிச்சுட்டான் பாரு. நம்ம அம்சா. ஆமா, என்னன்னே இது அக்கிரமமா இருக்குது. நாம என்னப்பா செய்யறது? கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியதே தவிர கை நீட்டி தடுக்க முடியலையே. அம்சா, அம்சா, இல்லடி. என்னடி என்னாச்சு சொல்லுடி. என்னம்மா பாக்குற? எதுக்காக வந்திருக்கேன்னு பாக்குறியா? இங்க நான் வாடுறதுக்காக வரலம்மா. ஏன்னா நான் செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல அம்சவல்லிக்கு நேர்ந்த அவமானம் தான் கடைசி அவமானமா இருக்கணும். உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல ஆம்பளைன்னு வேட்டி சட்டை போட்ட யாரும் என் பணத்தை தொட வேண்டாம். என்னமா இது இப்படி பண்ணிட்ட? என்னமா இது? வாயை திறந்து பேசுமா? அம்மா, அம்சவல்லி. ஐயோ, அம்சவல்லி. என்னையா பெரிய மனுஷனுங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? போங்க, போய் அந்த பொண்ணோட முந்தானை எடுத்து தூக்க மாட்டிட்டு செத்து தொலைங்க. அந்த பொண்ணு தன்னோட மானம் போயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கல. உங்களோட மானம், உங்க பொண்ணுங்க மானம், உங்க பொண்டாட்டிக்க மானம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு இருந்த வீரம், மானம், ரோஷம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிற உங்களுக்கு எவனுக்கு இல்ல? நீங்க ஆம்பளைங்க தானே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? போங்க. இப்போ உங்களுக்கு வீரம் வர்றேன்னா அந்த பொண்ணோட ரத்தத்தை எடுத்து பொட்டு வச்சுக்கங்க. இந்த கொடுமைக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிறோம் மட்டும் முன்னாடி வா. இந்த பெண்ணோட சவுக்குழிக்கு பக்கத்துல அந்த ஐயோக்கியங்களுக்கும் குழி தோண்டி சொல்ற மட்டும் நெஞ்ச நிமித்தி வா. என்னடா பாக்குறீங்க? இந்த பொண்ணு செத்தப்புறம் உயிரோட இருக்கா. இவதான் ஆம்பளை. நீங்க பொட்ட பொட்ட பசங்க. போகலாம். தம்பி, நான் வரேன். தம்பி, நான் வரேன். நான் வரேன். நான் வரேன். நான் வரேன். என்னங்க காபி சாப்பிடுங்க. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நரசிம்ம பல்லவனுக்கு உளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ராஜராஜ சோழனுக்கு கத்தி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த துரசிங்கத்துக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சத்தம் எதிரிங்களுக்கு சாவுமணி, எனக்கு பூபாலம். 2 கண்ணிலேயே நான் வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப ராஜப்பா பல கண்களை எனக்கு கொடுத்திருக்கான். ஏதோ பெரிய யுத்தத்துக்கு தயார் பண்ற மாதிரி என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாவை விட பயம்தான் ஆபத்தானது. நம்ம காப்பாத்துறதுக்கு ராஜப்பா மட்டும் இல்ல, இப்ப நம்ம பையனும் தயாராகிட்டு இருக்கான், தெரியுமில்ல? பாலில இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மட்டும் மிஷினை கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மிஷினை கண்டுபிடிக்க மாட்டானுங்களே. எப்பதான் கண்டுபிடிக்க போறானுங்க? யோ, என்னையா தனியா நின்னுட்டு தானா புலம்பிட்டு இருக்க? கடையாம வெண்ணெய் வர்றதில்ல, பொம்பளை மனசை கலக்காம காதல் வர்றதில்ல. அத பத்தி தான் புலம்பிட்டு இருக்கேன். காதல்ங்கிறது கறக்கிற பால் இல்லையா, சொரக்கிற பால். சில பசுமாட்டுக்கு சொரக்கும், ஆனா கறக்க விடுறதில்ல. உனக்கு இப்போ சொரக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நீ மறைக்க ஆரம்பிச்சிட்ட. இத பார், பசும்பால் கிடைக்கலன்னா எருமை பால்ல வெண்ணெய் எடுக்கிறவனா உண்டு இல்லைன்னு சொல்லிடு. என்னையா பூச்சி காட்டுற? உன்னால என்னையா செய்ய முடியும்? நீ ஏன் கடையிற தயிர் மாதிரி உடையிற? நாளைக்கு சாயந்தரம் பொழுது போறதுக்குள்ள காயா பழமான்னு சொல்லிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஆமா,
எனக்கு ஒரு உதவி பண்றியா? அதுக்கு என்ன அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. இந்த பழத்தை கொண்டு போய் ராஜப்பா மாமா கிட்ட குடுக்கணும். குடுத்துட்டு சுந்தரி அக்கா கொடுத்துச்சு, புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுச்சின்னு சொல்லணும். சொல்றியா? இந்த அதென்ன புரிஞ்சுக்கிட்டா சரி? இது கொய்யா பழம்னு ராஜப்பாவுக்கு தெரியாதா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? குடுனா குடு. சரி எடுன்னா எடு. என்னது? குடுக்கறதுக்கு கூலி வேணா? எனக்கு ஒரு பழம் எடுன்னு. ஐயோ, இந்தா இருக்கிறது இதுதான், வச்சுக்க. சரி குடுத்துறேன். எதுக்கும் பிறக்க போற உன் பிள்ளைக்கு சொல்லி வை. எதுக்கு? எதுக்கா? எதிர்காலத்துல நான் யாருக்காவது பழம் கொடுத்து விட்டா கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதுக்குத்தான். மாமனுக்கு பழம், மருமகனுக்கு காயா? இரு மாத்திடுறேன். இங்க இருக்கேன், வா. இங்க இருக்கிறீங்களா? அங்கிள், சுந்தரி அக்கா இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. வேற ஏதாவது சொன்னாளா? இத கொடுத்துட்டு புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுச்சு. ஏதாவது புரிஞ்சுதா? காயா? காயா பழமான்னு கேட்டா காய்தான்னு சொல்லாம சொல்லிட்டாளா அவள? ஐயோ, இல்லையா? இல்ல, நான் பழம் தான் கொடுத்து விட்டேன். இவன் தான் மாத்திட்டான். டேய், எங்கடா நான் கொடுத்து விட்ட பழம்? எடுங்க கைய. பையன் கிட்டயும் பறவை கிட்டயும் பழத்தை கொடுத்து விட்டா அது பத்திரமாவே இருக்காது. தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நேரடியாவே டீல் பண்ணும். தூது விடுறதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். புரிஞ்சுக்கிட்டா சரி. தலையெழுத்து. சொல்லு, பழம் தானா? காயத்தாயா இருந்தேன். உன்னை பார்த்ததும் பழுத்துட்டேன். நல்ல வேலை, இந்த ஊருக்கு நான் முன்னாடியே வந்திருந்தேன். நீ பிஞ்சிலேயே பழுத்திருப்ப. துப்பாக்கி சுட பழகிக்கணும்னா முதல்ல அதுக்கு தைரியம் வேணும். எனக்கு நிறைய இருக்கு அங்கிள். தோரசிங்க பையனாச்சே. இத பார், நான் சுடுவேன், நல்லா பாத்துக்கணும். ஓகே? இத பாரியா, இதான் புல்லட். இங்கதான் லோட் பண்ணும். ஓகே? இப்படி புரிஞ்சுதா? ஓகே, வா, நீ சுடு. அந்த கல்லு கரெக்டா ஏம் பண்ணு. ஷேக் பண்ணக்கூடாது. ஷூட். சுடும்போது குறுக்க வரியே. போட்டனா அறிவு இருக்கா? குண்டடி பட்டு செத்து தொலைச்சிருந்தா உன் மாடுங்களுக்கெல்லாம் எவன் பதில் சொல்றது? அப்புறம் உன் மாடுங்களை எல்லாம் என்ன போய் மேய்க்க சொல்றியா? வாய் வாய் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையா? பாபா, அறிவு கழுத. நல்லா சத்தம் போட்டேன். நம்ம சொல்லாம அங்க பாரு. கரெக்டா ஏம் பண்ணி. குட் குட். இப்போ இந்த கல். அடேகப்பா, பெரிய ஆளியாடி. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த கல். ஐயோ, அப்படி இல்ல, இப்படி. என்ன சொன்னுமா? பொம்பளைங்களுக்கெல்லாம் நான் கத்து கொடுக்கறது இல்ல. இப்படித்தாயா ஆதி நாள்ல இருந்தே புள்ளைய பெத்துக்கிறது மட்டும்தான் பொம்பளைன்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டீங்க. இந்த பாரியா, புள்ளைய பெத்துக்கிறத தவிர எல்லா வேலையும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் போதுதான். அரே, கத்து கொடுக்கலாம். ஆனா படாத இடத்துல பற்றுமோன்னு தான் பயமா இருக்கு. யோ, என்ன வார்த்தை நீளுது?
என்ன நீ வேற நீ சுடுற துப்பாக்கி கொண்டு படாத இடத்துல பட்டுருமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன். இந்த பாரியா, நான் வளவளான்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன். நான் சரி 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 நிறுத்து. ஏய், அந்த பக்கம் போ. அங்கிள் போடா. இதுக்கு பேர் என்ன? துபாக்கி. துபாக்கி துப்பாக்கி? நல்ல பேரு. ஐயோ, இதுக்கு பேரு ட்ரிகர். அந்த விரல இதுக்குள்ள விட்டு இப்படி பிடிச்சுக்கணும். புடி புடி. எதுக்குள்ள விரல விட சொன்னேன்? விடு. இதுக்குள்ள விடு. இப்போ என்ன சுடுறாது? அங்க அங்க கல்ல சுடு. இப்போ குறிப்பாரு. இப்படி ஆடிட்டு இருந்தனா எப்படி சுடுவேன்? முன்னாடி வா, முன்னாடி வா. இப்போ அந்த கல்ல பார். கண்ணை முடிக்க ஒரு கண்ணை. கல்லு தெரியுதா? அந்த கல்லுக்கு நேர துப்பாக்கிய கொண்டு வா. சுடு. என்ன பிரதர், குட் மார்னிங். ஏய், விஷ் பண்ண மாட்டியா? யாரா அவ? பேச கூட மாட்டியா? ஓ இஷ்டம். என்னடா டிஃபன் சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இந்த சாப்பிடு. வேண்டாம் போ. என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? அங்கிள் ஏதாவது சொன்னாரா? துப்பாக்கி சுட கத்துக்க போகல? ஏன் அங்கிள் கத்து கொடுக்க மாட்டேன்ட்டாரா? ஓ, கத்து கொடுப்பாரு. எப்படி எல்லாம் கத்து கொடுக்கறாரு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் போனா என் வயசுக்கு நான் கத்துக்க முடியாதெல்லாம் கத்து கொடுப்பாரு. டேய், ஜாக்கிரதையா கத்துக்கடா. தோட்டா படாத இடத்துல பற்ற போகுது. ஆமா, புதுசா படணுமாக்கும். படாத இடம் பாக்கி இல்ல. எப்படியோ உங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி நீ துப்பாக்கி சுட கத்துக்கிட்டு பெரிய வீரன் ஆயிட்டா சரி. அதெல்லாம் முடியாது மம்மி. எல்லாம் நீங்க பண்ண தப்புதான். நான் பண்ண தப்பா? என்ன பையனா பெத்து தொலைச்சிங்களே, அது உங்க தப்பு இல்லையா? ஏய், என்னடா சொல்ற? பொம்பளைங்களுக்கு தான் அங்கிள் நல்லா சொல்லி கொடுக்கறாரு. இப்ப நான் தான் ராஜப்பா அங்கிள், நீங்க தான் சுந்தரி அக்கா. எந்த சுந்தரி? அந்த மாட்டுக்கார பொண்ணு, அந்த சுந்தரி தான். திரும்புங்க. எதுக்குடா? திரும்புங்க சொல்றேன். இந்த கையை நீட்டுங்க, இந்த கையை நீட்டுங்க. இப்படி துப்பாக்கி மாதிரி பிடிங்க. இப்படி சேர்த்து பிடிங்க. எனக்கு வராதுடா. அசையாம இருங்க. என்னடா என்ன அமுக்குற? அங்கிள் கூட இப்படிதான் பண்ணார் மம்மி. ஐயோ, நேரா பாருங்க, சுடுங்க. இப்படி சொல்லி தராரு. திரும்புங்க, கைய கொடுங்க. கிட்ட வாங்க. எதுக்குடா? கிட்ட வாங்க சொல்றேன். அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? சுந்தரிய இப்படி படுக்க வச்சு கிட்ட போய் அப்புறம் துப்பாக்கியே சுடல, முத்தம் கொடுத்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சீ, என்னடா உளற? அங்கிள், நான் உளறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? போட்டு போறி. வா 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 வா. ஏம் ஃபயர். ரெடி. என்ன ராஜப்பா, பயிற்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சும்மா சொல்லக்கூடாது சார். உங்க ஊர் பசங்கெல்லாம் நீர் பூத்த நெருப்பு. கொஞ்சம் தான் விசிறி விட்டேன், கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே கவலை இல்ல. இந்த ஊரை மட்டும் இல்ல, இது மாதிரி 4 ஊரை காப்பாத்துவாங்க. ஏதோ ஒன்னாலையாவது இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தா சரிதான். உள்ள சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வந்துடுறேன்.
போறியா? அது என்னது ராசா, குளிக்க போறிய? சாதாரணமா தான் கேக்குறது. உள்ள கொதிக்குது இல்ல, வெந்நீர் கலக்கட்டுமா? ரொம்ப சூடா இருக்கோ? ரொம்ப நேரமாவே சூடா இருக்கு. யோ, ஒத்த ஒத்த ஒத்த. சூடு பதமா இருக்கு. ஊத்திட்டுல போ. தேய்ச்சு விடட்டுமா? எனக்கு கை இருக்குல்ல, எல்லா இடமும் எட்டாது இல்ல. எட்டுன வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டா போதும். போ. இது ஒண்ணு. என்ன வேடிக்கை? ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல, போ. டாடி. ஹாய் ராஜப்பா, இன்னைக்கு பண்ணையில நிறைய பால் வந்திருக்கான். நீ இல்லாம வேலையே நடக்கல. உடனே போய் கவனி. சரிங்க. என்ன ராஜப்பா, பையன் எப்படி, பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஆரம்பத்துலதான் இவனுக்கு நான் வாத்தியார், இப்ப இவன் தான் எனக்கு வாத்தியார். இப்ப ஓடுற குதிரையில ஒரு ஈ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த ஈய மட்டும் சுடுறானா சுட்டுருவானே. என்ன பகத், அங்கிள் சொல்றது நிஜம்தானா? என்னம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேண்டுமானால் என்னை பரீட்சித்து பாருங்களேன், உங்களுக்கு திறமை இருந்தால். என்னடா சின்ன கத்திரிக்கா, சிவாஜி ஆயிட்டியா? ஒண்ணு செய்யலாமா? ஒரு ஆப்பிள் எடுத்து நான் டேபிள் மேல வைக்கிறேன். ஒன்னால ஒரே ஷாட்ல அதை ஷூட் பண்ண முடியுமா? ஆப்பிள டேபிள் மேல இல்லப்பா, உங்க தலையில வச்சா கூட ஷூட் பண்ணி காட்டுவேன். ஓ அப்படியா? சரி, என் தலை மேல ஆப்பிள் வச்சுக்கிறேன். அதை நீ ஷூட் பண்ணிட்டா சுத்தமான வீரம் தான். டேய் பகத், இது என்னடா விளையாட்டு? சொரி சரங்கு துப்பாக்கி இருந்தா கை சும்மா இருக்காதான். நீ குறிப்பாக்குறதுக்கு தவளை நண்டு இதெல்லாம் கிடைக்கல, அப்பா தலைதான் கிடைச்சதா? மரகதா, நீ சும்மா இரு. அவன் எம்மகண்டி, புலிக்கு பிறந்த புலி. டேய் ராஜா, நீ சுடுறா. சுடு. அப்பா நான் ரெடி, நீங்க ரெடியா? எஸ், ஐ அம் ரெடி. என்னங்க இது, விளையாட்டு விளையாட போகுது. பயப்படாத மரகதம், என் பையன் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க கேளுங்க, வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. குறி தவறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ அந்த பயங்கரத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. வீணா அசட்டுத்தனமா கற்பனை பண்ணிக்க வேண்டாம் தான் நானும் சொல்றேன். ஐயோ என் நிலைமை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பயப்படாதம்மா, நான் கரெக்டா ஷூட் பண்ணி காட்டுவேன். பேசாம இருடா, விவரம் தெரியாம நீ பேசுற. விளையாட்டுத்தனமா இவர் பேசுறாரு. ராஜப்பா, உனக்கு கூட புத்தி இல்ல. நான் தயார் பண்ண பையன் தப்பு பண்ண மாட்டான். எல்லாரும் ஒரு கட்சி ஆயிட்டீங்களா? வேண்டாங்க இந்த விஷயம் பரீட்சை. மரகதம், சொன்ன கேளு. வேண்டாங்க. ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாரு, போ. டேய், நான் 1 2 3 சொல்லுவேன், நீ உடனே ஷூட் பண்ணும். ரெடி, 1 2 வெரி குட், வெரி குட் மை பாய், வெல் டன். உள் கிளம்பிட்டு போ. என்னங்க? வெரி சி, எப்படிப்பா? வெரி குட், வெல் டன். சபாஷ். கொஞ்ச நாளைய நல்லா சுடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இங்க நாம நடத்த போறது ரத்த சிந்துற யுத்தம் இல்ல, நம்மள நாமளே காப்பாத்திக்கிற ஒரு தர்ம போராட்டம். இதுல நமக்கு வெற்றி தான் தேவை, எதிரிங்களோட உயிர் தேவையில்லை. இந்த கிராமத்துக்குள்ள நுழையிற துணிச்சல் இனிமே அவங்களுக்கு வரவே கூடாது. மீறி வந்தாங்கன்னா உங்களோட துப்பாக்கிங்க அவங்கள ஓட ஓட விரட்டணும். மறுபடியும் சொல்றேன், நமக்கு எதிரிங்களோட உயிர் தேவையில்லை. ஓகே? மண்ணை காப்போம், மண்ணை காப்போம், மக்கள் மானத்தை காப்போம், மக்கள் மானத்தை காப்போம். முத்து, இந்த கோல்முட்டி சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்பவே அந்த கிராமத்துக்கு போங்க. அங்க ராஜப்பான்னு ஒருத்தன் இருக்கானா, அவன் பேச்ச கேட்டு அந்த கிராமத்து மக்கள் மாறிட்டாங்களான்னு போய் பாருங்க. சரிங்க. இந்த துப்பாக்கில கூடு கட்டுற செலந்தி பூச்சி யாருன்னு பாக்குறேன்.
ஐயா ஐயா ஊருக்குள்ள மறுபடியும் கொள்ளக்காரங்க வந்துட்டாங்கய்யா. வாங்கய்யா. கோல்முட்டி சொன்னது சரியா தாண்டா போச்சு. ஊருக்குள்ள ஏதோ விஷம் பரவி இருக்கு. உள்ள பூச்சி மாதிரி இருந்தவனுங்க இப்ப புலிக்குட்டி மாதிரி வர்றானுங்க. என்னடா எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துகிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்களை எதுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒருத்தன் பாடம் சொல்லி கொடுக்கறானாமே, எங்கடா அவன்? ஏண்டா டேய், எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் படம் ரெடியா இருக்காம யாரா அவனுங்க? எங்கடா அவனுங்க? சொல்லுங்கடா. பேசுங்கடா. இப்ப நீங்க பேசல, இனிமே எங்க துப்பாக்கி தான்டா பேசும். அதான் ஏன் நடக்காது. யோ, அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணை இழுத்துட்டு போனீங்களே, இன்னைக்கு தைரியம் இருந்தா எங்க யார் மேலயாவது கைய வைங்க பார்க்கலாம். என்னடி சொன்ன? அடச்சே. இனிமே வாழாட்டீங்க உங்களெல்லாம் உரிச்சு ஊருக்கா போட்டுருவோம். போய் உங்க தலைவன்ட்ட சொல்லு, என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு இடம் எங்க ஊர் சுடுகாட்டுல தான். ஏன்டா உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்திருக்கானா? ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் நீதான் வாத்தியாரா? ஆமா, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடமா? இனிமே எவனாவது எங்க ஊர்க்காரங்களை டே போட்டு பேசுனீங்க, பல்ல ஓடிச்சு பல்லங்குடி ஆடிடுவேன். நீங்களா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த பாக்கலாம். வாங்கடா டே, வாங்கடா. ஏண்டி அவ்வளவு திமிரா உனக்கு? இந்த ஊரை சுட்டு பூசிக்கிற மாதிரி இறங்கி வைக்கல. சார், இத்தனை நாளா செங்கல் மாதிரி கொட்டி கிடந்த ஜனங்க இப்ப கோபுரம் மாதிரி கூட்டிட்டாங்க. இனிமே எல்லாரும் சேர்ந்து எச்சு துப்புனா கூட போதும், அந்த மூர்க்க பயலுக்கு மூழ்கிடுவானுங்க. ராஜப்பா, நீங்க அடிச்சிருக்கிறது பாம்பு சட்டையத்தான், பாம்பு இல்ல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த பிரச்சனை தண்ணியில மிதக்கிற ஐஸ் கட்டி மாதிரி. கால்வாசி தான் கண்ணுக்கு தெரியுது, முக்கால்வாசி முழுகி இருக்கு. எதிரி கிட்ட ஆள் பலத்தை விட ஆயுத பலம் ஜாஸ்தி. நம்ம கிட்டயும் தான் துப்பாக்கிங்க இருக்கே. ஆனா அதுக்கு வேண்டிய வெடிமருந்து இல்லையே. ஒண்ணு செய், டவுன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு. அவர் வேண்டிய வெடிமருந்து சப்ளை பண்ணுவாரு, வாங்கிட்டு வா. சரி சார். நீங்க அந்த பக்கம் போடா.
பாடுபட ஒண்ணு தயாரா இருக்காம உங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு அப்புனதா இருந்தா என் முன்னாடி வாங்கடா நாய்களா. ஊரே எரிச்சு சாம்பலாக்கிறது. இருந்த இடம் தெரிய வா. துப்பாக்கி வச்சுக்க, சுட்டு தள்ளு. அவன் எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வா. என்னங்க என்னங்க, ஊருக்குள்ள துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேக்குதே, என்ன நடக்குதோ தெரியலையே. அதானே ராஜப்பா ஊர்ல இருந்தாலாவது துப்பாக்கி சுட கத்து கொடுக்கறான்னு நினைக்கலாம். அவனும் ஊர்ல இல்ல. என்னங்க, அன்னைக்கு ஓடி போன கொள்ளைக்காரங்க திரும்பி வந்திருப்பாங்களோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. புதுசா துப்பாக்கி சுட கத்துக்கிட்ட பசங்க சந்தோஷத்துல சுட்டுட்டு இருப்பாங்க. சந்தோஷமா தெரியலங்க, ஏதோ சங்கடமா தான் தெரியுது. எங்கடா இளைஞர் படையை தயார் பண்ற வாத்தியாரு? அது வந்து சொல்லிடுறேங்க. துரசிங்கத்தோட எரிக்கிற பங்களாவுல இருக்கானுங்க. இப்ப தாங்க பாத்துட்டு வர்றேன். பயப்படாத, பயந்து எதுவும் ஆக போறதில்ல. முதல்ல வாசகத்தை சாத்து. மரகதம், எதுக்கும் என் துப்பாக்கியை கொண்டு வா. குருடனுக்கு எதுக்குடா துப்பாக்கி? தற்கொலை பண்ணிக்கவா? மல்லச்சாமி வந்திருக்கண்டா. இந்த ஊர்ல சொரிஞ்சு விடுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காம எங்க அவன்? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாடுவா.
டேய், உனக்கு என்ன வேணும்? இந்த ஊரை காவ காக்க ஒரு நாய் இருக்காமே, அந்த நாய் வேணும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டுல வருஷா வருஷம் அடிக்க வேண்டிய புயல் என் பேரை கேட்டுதான் இப்ப ஆந்திரால அடிக்குது. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ இப்ப உண்மைய சொல்லல, இந்த கத்தியால உன்னை நான் குத்திடுவேன். நான் குத்தனா நீ செத்துருவ. நான் உன்னை குத்தாம இருக்கணும்னா நீ உண்மைய சொல்லணும். ஒரு நல்லவனை காட்டி கொடுத்து உயிர் வாழறதை விட அவனை காப்பாத்துறதுக்காக உயிரை விடுறது பரவாயில்ல. அப்ப நீ சொல்ல மாட்ட. ஆஹா. ஏண்டே, உன் புருஷன் உயிரோட இருக்கணும்னா அவன் எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லிடு. சொல்லிடி, சொல்லு. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. பூ போட்டு மரியாதை. தோளின் மேலே வரவில்லை கேள்வி கேட்க பொம்போ. என்ன மறுபடியும் தகராறா? இத பாரு, நீ வச்சிருக்கிறது தேங்காய் கடை. இதுல ஆட்டி பார்க்காம வாங்கினா எவன் வாங்குவான்? ஆட்டிதான் பாப்பானுங்க. ஒத்துக்கிறதுனா ஒத்துக்க, இல்லன்னா தொழில மாத்திக்க. ஐயோ, அது இல்லையா. அதுவும் சரிப்பட்டு வரலன்னா உள்ளூர்காரன் எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்க இனிமே ஆம்பளைங்களே இல்லையா? மேடையில ஏற வேண்டிய வடல பசங்கள்லாம் பாடையில ஏறிட்டாங்க ஐயா. ஆமாய்யா. நம்ம முதலாளி வீட்டுல மோசம் நடந்துருச்சு. மோசம் நடந்துருச்சு. அப்பவே இந்த ஊரு சுடுகாடா போயிடுச்சு. பாரு, பெத்த புள்ளே போல உன்னை வளர்த்தாங்க. நாசமாகிடியடா நீ. விளக்குறியா? படுப்பாவி, நீ நாசமா போக.
போகாதீங்க அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க, போகாதீங்க அங்கிள், போகாதீங்க, போகாதீங்க அங்கிள். எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கேன். என்ன நம்பி இருந்த மக்களோட அழிவுக்கு நானே காரணமாயிட்டேன். நான் போற பயணத்துல உயிரோட திரும்பி வருவேன் நான் எனக்கே தெரியாது. சுந்தரி, என் தம்பியை பத்திரமா பாத்துக்க. இனிமே அவனுக்கு எல்லாமே நீதான். உன்னோட நிலைமைய பாத்தியா? அலங்காரம் இல்லாம, பூ இல்லாம, மூலியா விளக்கேற்றி வைக்க கூட ஆள் இல்லாம இப்படி அனாதையா நிக்கிற. உன்னையே நம்பி இருந்த ஊர் சுடுகாடாயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த குடும்பக்காரங்க தானே. என் கண் முன்னாடி பல கொடுமைகள் அவங்க செஞ்சப்ப கூட என் சத்தியத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் சும்மா இருந்தேன். ஆனா இனிமேல என்னால பொறுக்க முடியாது. அந்த அக்கிரமக்காரங்களை வேரோட அறுத்தறிய முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க என் தாய் இப்போ உயிரோட இல்ல. அதனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன். நீயே சொல்லு, சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக மனுஷனா இல்ல மனுஷனை காப்பாத்துறதுக்காக சத்தியமா? சத்தியங்கிறது கத்திக்கு போடப்பட்ட வர மாதிரி. ஆபத்து நேரத்துல உரக்குள்ளியே இருந்தா அந்த கத்திக்கு தான் பெருமை இருக்கா? தடுத்த அந்த உரைக்கு தான் மதிப்பு இருக்கா? உரையில இருந்து வெளியே வர கத்தி மாதிரி இப்ப நான் என் சத்தியத்தை விட்டு வெளியே வர போறேன். வேலை முடிஞ்சதும் இந்த கத்தி மறுபடியும் உரைக்குள்ளியே திரும்ப போயிடும். நான் செஞ்ச சத்தியத்தை உடைக்கிறது தப்புன்னா இந்த யுத்தத்துல நீயே என்ன அழிச்சிரு. சம்மதம்னா என்னை ஜெயிக்க விடு.
யார தேடுற? உன் கை கூலிங்களையா? வரமாட்டாங்க. இதால உன்னை கொல்ல முடியும். கொல்ல மாட்டேன். இந்த கத்தியால சித்திரவதை செஞ்சு அணுவணுவா கொல்ல முடியும். கவலைப்படாத, இதாலையும் உன்னை கொல்ல மாட்டேன். உனக்கு இந்த 2 கைங்க போதுண்டா.
ஜெயிக்க வச்சுட்ட, இந்த ஊர் மக்களையும் காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிமா. வாத்தியாரே, சுந்தரி அக்காவும் வரட்டும்.